ஈகிள்ஸ் அகாடமி தானிப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். அதில் இருக்க எல்லா கொஷினும் பார்க்க போகிறோம். அதோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். இப்போ வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். மெய்தான் அரும்பி விதிர் துன்விரை யார் கடற்கென் என தொடங்கும் வாழ்த்து பாடலானது எந்த புலவரால் இயற்றப்பட்டது? மாணிக்க வாசகர். கழல் என்பதன் பொருள் யாது? ஆண்கள் காலில் அணியும் அணிகலன். மெய்தான் அரும்பி விதிர் துன்விரை யார் கடற்கென் என்ற வரியில் கழல் என்ற சொல்லானது ஆகுபெயராய் கீழ்கண்ட யாருடைய திருவடியை குறிக்கிறது? இறைவனின் திருவடி. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது? திருவாத ஊர். மாணிக்க வாசகர் கீழ்கண்ட யாரிடம் தலைமை அமைச்சராய் பணியாற்றினார்? அரிமர்தன பாண்டியன். கீழ்கண்ட யாருக்காக மாணிக்க வாசகர் குதிரை வாங்க சென்றார்? பாண்டியர். குதிரை வாங்க சென்ற போது கீழ்கண்ட எந்த இறைவன் திருவருளால் மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்டார்? திருப்பெருந்துறை. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாணிக்க வாசகர். கீழ்கண்டவற்றில் மாணிக்க வாசகர் இயற்றிய நூல்கள் எது? திருவாசகம், திருக்கோவை. மாணிக்க வாசகர் எழுப்பிய ஆவுடையார் கோவிலானது தற்போது எங்கு அமைந்துள்ளது? திருப்பெருந்துறை. ஆவுடையார் கோவிலானது தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை. மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் யாது? 9ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக மாணிக்க வாசகரின் நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன? 8வது திருமுறை. திருவாசக நூலில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? 658. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். கீழ்கண்ட எந்த நூலானது கல் நெஞ்சத்தையும் கசிந்துருகச் செய்யும் என்று கூறப்படுகிறது? திருவாசகம். மெய்தான் அரும்பி விதிர் துன்விரை யார் கடற்கென் என தொடங்கும் பாடலானது திருவாசகத்தின் கீழ்கண்ட எந்த பகுதியில் முதற் பாடலாக அமைந்துள்ளது? திருச்சதகம். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக நூலானது மொத்தம் எத்தனை பதிகங்களை கொண்டது? 51. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று மாணிக்க வாசகர் பற்றி கூறியவர் யார்? ஜியு போப். மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான திருவாத ஊரானது கீழ்கண்ட எந்த மாவட்டத்தின் அருகில் உள்ளது? மதுரை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் கீழ்கண்ட எது மட்டுமே நமக்கு நல்ல துணையாக வரும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கம். காக்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? வியங்கோல் வினைமுற்று. பரிந்து என்பதன் பொருள் யாது? விரும்பி. ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய கீழ்கண்டவற்றில் எது அழிந்து போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? குடிப்பிறப்பு. பொறாமை உடையவனிடம் எது நிலைத்திருக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார்? செல்வம். அழுக்கார் என்பதன் பொருள் யாது? பொறாமை. ஒல்கார் என்பதன் பொருள் யாது? விலகமாட்டார். உறவோர் என்பதன் பொருள் யாது? மன வலிமையுடையோர். உறவோர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? வினையால் அணையும் பெயர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள உலகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உயர்ந்தோர். பகலெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் என தொடங்கும் குறளானது கீழ்கண்ட எந்த சிறப்பை கூறுகின்றது? காலமறிதலின் சிறப்பு. கீழ்கண்ட எந்த செயலானது ஒருவனுக்கு செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு காட்டும் கயிறாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? காலத்தின் பொருந்திய செயலை மேற்கொள்வது. ஊக்கமுடையான ஒடுக்கம் பொருநகர் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள பொருநகர் என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த விலங்கை குறிக்கின்றது? ஆட்டுக்கிடா. கீழ்கண்ட யாரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? பகைவர். செருநகர் என்பதன் பொருள் என்ன? பகைவர். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டிய புலவர் யார்? திருவள்ளுவர். தமிழக அரசு கீழ்கண்ட எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது?
தைத்திங்கள் 2ஆம் நாள். கீழ்க்கண்ட எக்காரணங்களால் திருக்குறளானது உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது? நாடு, மதம், மொழி, இனம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்பதால். இல்லாததில்லை, இணையில்லை, முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் யார்? பாரதிதாசன். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அவர்கள் திருக்குறள் நூலை முதலில் எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார்? 1812. ஊக்கமுடையான் ஒடுக்கம் புறநகர் என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள அணி இலக்கணம் இது. உவமையணி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? உவமை அணி. உரா அமை என்பதன் பொருள் என்ன? துன்பம் வராமல். ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேறு எதுவென்று வள்ளுவர் கூறுகின்றார்? அறிவறிந்த பெரியோர்களை உறவாக்கிக் கொள்வது. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண்மதைக்கு உலகுக்கு பொது என்று திருக்குறளை போற்றியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தோருக்கு தெரிந்திருக்காது என்று திருக்குறளை போற்றியவர் யார்? கி. ஆ. பெ. விஸ்வநாதன். வணங்கி வழியொழுக மாண்டார் சொல் கொண்டு என தொடங்கும் பாடலை இயற்றியவர் கணித மேதாவியார். கணித மேதாவியார் அவர்கள் கீழ்க்கண்ட எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். சமண சமயத்திற்கே உரிய உயரிய அறக்கருத்து எது? கொல்லாமை. கணித மேதாவியார் இயற்றிய வேறு நூல் எது? திணைமாலை 150. ஏலாதி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? 81 வெண்பாக்கள். ஏலாதி நூலில் 4 அடிகளில் கீழ்க்கண்ட எத்தனை அருங்கருத்துக்களை கூறுகிறது? 6 அருங்கருத்துக்கள். ஏலாதி நூலில் இடம்பெற்றுள்ள 6 அருமருந்துகளில் முதன்மையாக விளங்கும் மருந்து எது? ஏலம். கீழ்க்கண்ட எந்த நூலை படிக்கும்போது அதன் நற்கருத்துக்களானது கற்போரின் அறியாமையை அகற்றும் என்று கூறப்படுகிறது? ஏலாதி. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்ற பாடலானது ஏலாதி நூலில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 59வது பாடலாக அமைந்துள்ளது. கணித மேதாவியாரின் காலம் யாது? கிபி 5ஆம் நூற்றாண்டு. கீழ்கண்டவற்றில் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த யார் கலையுணர்வும் வறியோர்க்கு உதவும் நற்பண்பும் மிக்கவராக விளங்கினார்? கோவலன். மாதவி கீழ்கண்ட எந்த விழாவின் போது காணல் வரி பாடல்களை பாடினார்? இந்திர விழா. வாணிகம் செய்தற் பொருட்டு கண்ணகியுடன் கோவலன் சென்ற இடம் எது? மதுரை. வாணிகம் செய்யும் பொருட்டு கோவலன் கண்ணகி கிளம்பிய போது அவர்களுடன் வழித்துணையாக சென்றவர் யார்? கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் என்பவர் கீழ்க்கண்ட எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமணம். கவுந்தியடிகள் அவர்கள் மதுரை நகர்ப்புறத்தில் கீழ்க்கண்ட யாரிடம் கோவலன் மற்றும் கண்ணகியை ஒப்படைத்தார்? மாதரி. பீரிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடியவள் யார்? கொற்றவை. கன்னியர் எழுவருள் இளையவள் யார்? பிடாரி. கீழ்கண்டவற்றில் இறைவனையே நடனமாடச் செய்தவள் யார்? பத்ரகாளி. தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்தவர் யார்? துர்கை. தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குபவள் யார் என்று இளங்கோடிகள் கூறுகிறார்? கண்ணகி. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில் என்று இணையடி என்ற தொடரை கீழ்கண்டவற்றில் யார் கூறினார்? கோப்பெருந்தேவி. கொற்றம் என்பதின் பொருள் அரச நீதி. மடக்கொடி என்பதன் இலக்கண குறிப்பு அன்மொழித் தொகை. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். பெண்ணணகு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெண் பிளஸ் அணங்கு. இளங்கோவடிகள் இளமையிலேயே துறவறம் பூண்டு எந்த இடத்தில் தங்கி இருந்தார்? குணவாயிற் கோட்டம். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் யாது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. யாம் அறிந்த புலவரிலேயே கம்பனைப் போல் வள்ளுவரைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என புகழ்ந்த புலவர் யார்? பாரதியார். சிலப்பதிகார நூலில் அமைப்பு யாது? 3 காண்டம், 30 காதைகள்,
5001 பாடல்கள். மதுரை காண்டத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த காதைகள் எத்தனை? 13 காதைகள். புகார் காண்டத்தில் இடம்பெற்றுள்ள காதைகள் மொத்தம் எத்தனை? 10 காதைகள். வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ள காதைகள் மொத்தம் எத்தனை? 7 காதைகள். கீழ்கண்ட எந்த நூலானது உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுகிறது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்ந்த பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? நாட்டிய காப்பியம். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? பாரதியார். தன் கணவன் கள்வன் அல்லன் என கண்ணகி பாண்டிய மன்னனிடம் முறையிடும் நிகழ்ச்சியான வழக்குரை காதையானது சிலப்பதிகார நூலில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை காண்டம். வழக்குரை காதையானது மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது? 10வது காதைகள். கீழ்கண்ட எக்காரணங்களினால் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற இரு நூல்கள் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றது? காலத்தாலும் கதையாலும் பாவகையாலும் ஒன்றுபட்டதால். சிலப்பதிகார கதையின் உருவம் எது? இசை நாடகம். வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் இக்கூற்றை கூறியவர் யார்? மலைவாழ் மக்கள். அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கூற்றை கூறியவர் யார்? சித்தலை சாத்தனார். இக்காதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் ஏற்றுவோம் என்ற கூற்றை ஏற்றியவர் யார்? இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக என கூறியவர் யார்? சித்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? அரசியல் பிழைத்தோருக்கு அருண்கூற்றாகும். இளங்கோவடிகள் கீழ்கண்ட எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சேர நாடு. தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதுதல் வேண்டும் என்றும் உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படித்து விளக்கப்படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும் என்றும் தன் பாடல்கள் மூலம் கூறிய புலவர் யார்? பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என்று கூறியவர் யார்? பாவேந்தர். பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்று கூறிய புலவர் யார்? பாரதிதாசன். கீழ்கண்ட எந்த இடத்தில் தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பித்துள்ளது? திருச்சி. பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 29. தகத்தகாய் என்ற சொல் மூலம் பாவேந்தர் கூறும் புதிய சொல்லாக்கத்தை தந்த சொல் எது? சிறப்பு மிகுந்த. சாய்க்காமை என்பதன் பொருள் அழிக்காமை. பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதி முடித்த நூலின் பெயர் தமிழக்கம். கைகேயின் மனதை வஞ்சக உரைகளால் கலைத்தவர் யார்? சேரநாடு. கல்திரள் என்பதன் இலக்கண குறிப்பு உவமை தொகை. நீர்முகில் என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். குகன் வாடும் இடம் எது? சிறுங்கிபேரம். கோதண்டம் என்னும் வில்லேந்தியவர் யார்? ராமன். குரிசில் என்பதன் பொருள் யாது? தலைவன். கீழ்கண்ட யார் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவர் என்று கம்பர் கூறுகிறார்? ராமன். கீழ்கண்ட யார் பிறைநிலவு போன்ற நெற்றுடையவர் என்று கம்பர் கூறுகிறார்? சீதை. நயனம் என்பதன் பொருள் கண்கள். விடுநனி கடிது என்று ராமன் கீழ்கண்ட யாரிடம் கூறினார்? குகன். ராமன் படகை செலுத்து என்றவுடன் குகன் எவ்வாறு விரைவாக படகை செலுத்தியதை கீழ்கண்ட எந்த உவமையால் கம்பர் விளக்குகிறார்? உயிரின் ஏவலுக்கு மெய் செயல்படுவது போல. மடங்கி விழும் அலைகளையுடைய கங்கை ஆற்றால் குகன் செலுத்திய படகானது எவ்வாறு செல்வதாக கவிஞர் கூறுகிறார்? இளம் அன்னம். நனிகடிது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொற்றொடர். அமலன் என்பதன் பொருள் யாது? குற்றமற்றவன். கம்பர் பிறந்த ஊர் எது? தேரெழுந்தூர். கம்பர் எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்? 2ஆம் குலோத்துங்கன்.
தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை கீழ்கண்ட எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் பாடி சிறப்பித்துள்ளார்? 1000 பாடல்கள். கம்பர் இயற்றிய நூல்களில் தவறானது எது? கோமதி அந்தாதி. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு எந்த பெயரை சூட்டினார்? ராமாவதாரம். கம்பராமாயணத்தின் நூல் அமைப்பு யாது? 6 காண்டம், 118 படலங்கள், 10,581 பாடல்கள். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சியானது கீழ்கண்ட யாருடைய படைப்பினால் உச்சநிலை அடைந்தது? கம்பர். தமிழுக்கு கதி என்று கீழ்கண்ட எந்த 2 நூல்களை குறிப்பிடுகின்றனர்? திருக்குறள், கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டமானது எத்தனையாவது காண்டமாக அமைந்துள்ளது? 2வது காண்டம். அயோத்தியா காண்டத்தில் காணப்படும் படலங்கள் மொத்தம் எத்தனை? 13 படலங்கள். குகப்படலமானது அயோத்தியா காண்டத்தில் எத்தனையாவது படலமாக அமைந்துள்ளது? 7வது படலம். தொல்காப்பிய நெறி நின்ற புலவர் யார்? கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? காட்வெல். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் எனத் தொடங்கும் நற்றிணை பாடலை பாடிய புலவர் யார்? மிளைகிழான் நல்வேட்டனார். பழங்காலத்தில் கீழ்கண்ட எந்த பெட்டியில் விதை கொண்டு சென்று ஈரமுள்ள நிலத்தில் விதைத்தனர்? பனையோலை. அரி என்பதன் பொருள் என்ன? நெற்கதிர். மிளைகிழான் நல்வேட்டனார் நற்றிணையில் மொத்தம் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 4. எட்டுத்தொகை நூல்களில் நல் என அடைமொழி கொடுத்து போற்றப்படும் நூல் எது? நற்றிணை. கீழ்கண்ட எந்த நூலில் ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறும் நூல் எது? நற்றிணை. நற்றிணை நூல்களில் அடிவரையை யாது? 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை நூல்களில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 400. நற்றிணை நூல்களில் இடம்பெற்றுள்ள பாடல்களை மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? 275. மிளைகிழான் நல்வேட்டனார் குறுந்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 1. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் எனத் தொடங்கும் மிளைகிழான் நல்வேட்டனார் எழுதிய பாடலானது நற்றிணை நூலில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 210. பொன்னும் துகிரும் முத்து மன்னிய எனத் தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடிய புலவர் யார்? கண்ணகனார். சான்றோர் பலர் ஆப சாலார் சாலார் பாலார் ஆகுபவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தொடை என்பதன் பொருள் யாது? மாலை. கண்ணகனார் அவர்கள் கீழ்கண்ட எந்த அரசருடைய அரசவையில் அவைக்கள புலவர்களுள் ஒருவராக திகழ்ந்தார்? கோப்பெருஞ்சோழன். சங்ககால மக்களின் வாழ்க்கை நிலை, மன்னர்களின் வீரம், புகழ், கொடை, வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகளை கூறும் நூல் எது? புறநானூறு. தமிழர்களின் வரலாற்றை அறியவும் பண்பாட்டை உயர்வை உணரவும் அறிய உதவும் நூல் எது? புறநானூறு. பொன்னும் துகிரும் முத்தும் மணிய என தொடங்கும் பாடலானது புறநானூற்றின் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 218வது பாடல். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் எது? திங்களூர். களவு, பொய், காமம், சினம் முதலிய குற்றங்களை நீக்கி வளமிகு வாழ்வை வாழ்ந்தவர் யார்? அப்பூதியடிகள். உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். மந்தா மாருத சீதன் என்பதன் பொருள் யாது? குளிர்ந்த இளந்தென்றல் காற்றுடன் கூடிய நீர். சூலை என்பதன் பொருள் கொடிய வயிற்று வலி. திருநாவுக்கரசருக்கு அறுசுவை உணவை படைக்க தன் மூத்த மகனை அழைத்து கீழ்கண்ட எந்த இலையை அறிந்து வருமாறு அப்பூதியடிகள் கூறினார்? வாழை குருத்து. ஒல்லை என்பதன் பொருள் விரைவு. அரா என்பதன் பொருள் என்ன? பாம்பு. கீழ்கண்ட யாரை ஆசிரியர் நான்மறை கற்று வாய்மை தவறாதவர் என்று குறிப்பிடுகிறார்? அப்பூதியடிகள். அவ்வுரை கேட்டபோதே அங்கணர் அருளால் அன்பர் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள அங்கணர் என்பதன் பொருள் யாது? நெற்றிக்கனுடைய சிவன். அங்கணர் என்பதன் இலக்கண குறிப்பு அம்மொழித்தொகை.
விஷம் நீக்க சிவபெருமானை நோக்கி ஒன்றுகெலாம் என தொடங்கும் பதிகத்தை பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். சேக்கிழார் பிறந்த ஊர் எது? குன்றத்தூர். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். சேக்கிழார் அவர்கள் கீழ்கண்ட யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அனபாய சோழன். சேக்கிழார் பெற்ற சிறப்பு யாது? சிறப்பு பெயர் யாது? உத்தம சோழ பாண்டியன். கீழ்கண்டவற்றில் தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுவர் யார்? சேக்கிழார். பெரிய புராணத்தில் மொத்தம் எத்தனை சிவனடியார்களின் வரலாறு கூறப்பட்டுள்ளது? தனியடியார்கள் 63, தொகையடியார்கள் 9. பெரிய புராண நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் யாது? திருத்தொண்டர் புராணம். தில்லை நடராச பெருமாள் கீழ்கண்ட எந்த வார்த்தையை அடியெடுத்து கொடுக்க பெரிய புராணம் பாடப்பெற்றதாக கூறப்படுகிறது? உலகெல்லாம். சேக்கிழார் பெருமானை பற்றி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்தவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவின்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவிக்கா. பெரிய புராணத்தின் நூல் அமைப்பு யாது? 2 காண்டம், 13 சருக்கங்கள், 4286 பாடல்கள். பெரிய புராண நூலானது கீழ்கண்டவற்றில் எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் இயற்றினார்? திருத்தொண்டர் தொகை. பிள்ளை பாதி புராணம் பாதி என்று போற்றப்படும் பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி என்பது கீழ்கண்ட யாருடைய வரலாற்றை குறிக்கிறது? ஆளுடை பிள்ளை. பெரிய புராண நூலில் சம்பந்தரின் வரலாறு மட்டும் மொத்தம் எத்தனை பாடல்களில் கூறப்பட்டுள்ளது? 1256. பெரிய புராணத்தின் முதல் காண்டத்தில் மொத்தம் எத்தனை சருக்கங்கள் இடம்பெற்றுள்ளன? 5. பெரிய புராணத்தின் 2ஆம் காண்டத்தில் மொத்தம் எத்தனை சருக்கங்கள் இடம்பெற்றுள்ளன? 8. பெரிய புராண நூலை பற்றி குறிப்பிடத்தக்க வகையில் ஆராய்ச்சி கொண்டு நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரே நூலான பெரிய புராண ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? ராசமாணிக்கனார். 4 வகை பாக்களும் பயலுக்கு ஏதுவாக அமைந்துள்ளதால் புலவர் குறிப்பிடுகிறார். வரப்புகள். தமிழுக்கு மடைகளாக இருப்பவை எவை? துறை, தாழிசை, விருத்தம். தமிழுக்கு கீழ்கண்டவற்றில் நல்ல ஏர்களாக அமைவது எது என்று புலவர் கூறுகிறார்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தமிழுக்கு விதைகளாக அமைவது எது? வைதருப்பம், கௌடம், பாஞ்சலம், மாகதம். தமிழுக்கு விதை விதைத்த பிறகு விளைபொருள்களாக கிடைத்தவை எவை? அறம், பொருள், இன்பம், வீடு. கீழ்கண்டவற்றில் நாற்கரணங்கள் என அழைக்கப்படும் எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். கீழ்கண்டவற்றில் நன்னெறிகள் எது என்று புலவர் கூறுகிறார்? வைதருப்பம், கௌடம், பாஞ்சலம், மாகதம். போலிப்புலவர்கள் கூட்டம் பெருகாமல் இருக்க போலிப்புலவர்களின் தலைமையில் குட்டியவர் யார்? அதிவீரராம பாண்டியன். போலிப்புலவர்கள் கூட்டம் பெருகாமல் இருக்க போலிப்புலவர்களின் செவியை அறுத்தவர் யார்? வில்லிபுத்தூரான். போலிப்புலவர்கள் கூட்டம் பெருகாமல் இருக்க போலிப்புலவர்களின் தலையை வெட்டியவர் யார்? ஒட்டக்கூத்தர். சீத்தையர் என்பதன் பொருள் யாது? கீழானவர். கரணத்தேர் என்பதை பிரித்து எழுதுக. கரணத்து + ஏர். நாளிகேரம் என்பதன் பொருள் தென்னை. பொறுத்துக. வைதருப்பம் என்பதன் பொருள் ஆசுகவி. கௌடம் என்பதன் பொருள் மதுரகவி. பாஞ்சலம் என்பதன் பொருள் சித்திரக்கவி. மாகதம் என்பதன் பொருள் வித்தார கவி. இதுக்கு விடை டி. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்ற பாடலை பாடிய புலவர் யார்? திருநாவுக்கரசர். பிணி என்பதன் பொருள் என்ன? நோய். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருவாமூர். திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன? மருள் நீக்கியவர். திருநாவுக்கரசர் கீழ்கண்ட எவற்றில் ஒருவராக விளங்குகிறார்? சைவ சமய குரவர். திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் யாது? கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்பர் பிறந்த
ஊரானது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தின் அருகில் உள்ளது? வேலூர். தேவாரம் என்னும் சொல்லானது கீழ்கண்டவாறு எவ்வாறு பிரித்தால் தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள் என்று பொருள்படும்? தே ப்ளஸ் ஆரம். தேவாரம் என்னும் சொல்லானது கீழ்கண்டவாறு எவ்வாறு பிரித்தால் தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட மாலை என்று பொருள்படும்? தே ப்ளஸ் வாரம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என தொடங்கும் பாடலானது தேவாரம் நூலில் திருநாவுக்கரசர் பாடிய எத்தனையாவது திருமுறையில் அமைந்துள்ளது? 6ஆம் திருமுறை. நாமார்க்கும் குடியெல்லோம் என்னும் பாடலானது கீழ்கண்ட யாரால் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலாக பாடத் தூண்டியது? பாரதியார். தடக்கரி என்பதன் பொருள் யாது? யானை. உழுவை என்பதன் பொருள் யாது? புலி. பூண்ட வெள்ளையி ரிலங்கிட வாய் புலால் கமழ என்ற வரியில் புலால் என்பதன் பொருள் யாது? இறைச்சி. வல்லுகிர் என்பதன் பொருள் யாது? கூர்மையான நகம். மடங்கள் என்பதன் பொருள் யாது? சிங்கம். புலி முழங்கிடும் ஓசையினை கேட்ட அளவில் கீழ்கண்ட எந்த விலங்கானது தனது பிளந்த பாதங்களை கொண்டு ஓடியது என்று உமறுப்புலவர் கூறுகிறார்? பன்றி. கீழ்கண்ட எந்த விலங்கானது அடர்ந்த முடிகள் கொண்டு புலிகள் முழக்கம் கேட்டு நடுக்கம் கேட்டு ஓடியதாக கூறுகிறார்? கரடி. கேழல் என்பதன் பொருள் யாது? பன்றி. என்கு என்பதன் பொருள் யாது? கரடி. சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? உமறுப்புலவர். புராணத்தை ஆசிரியர் பெயர் என்ன? கடிகைமுத்து புலவர். கீழ்கண்ட யார் வேண்டுகோளின்படி உமறுப்புலவர் அவர்கள் சீராபுராணத்தை படைத்தார்? வள்ளல் சீதக்காதி. கீழ்கண்ட யாரின் உதவியால் சீராபுராணம் என்ற நூலானது முழுவதுமாக நிறைவு பெற்றது? அபுல் காசிம். உமறுப்புலவர் இயற்றிய வேறு நூல் எது? முதுமொழி மாலை. உமறுப்புலவர் வாழ்ந்த காலம் எது? 17ஆம் நூற்றாண்டு. சீராபுராணம் நூலில் அமைந்துள்ள நூலின் நூல் அமைப்பு யாது? 3 பிரிவு, 5027 விருத்தப்பாக்கள். புலிவசனித்த படலமானது சீராபுராணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? விலாதத்துக் காண்டம். சீராபுராணத்தில் நூலில் அமைந்துள்ள மொத்த படலங்கள் எத்தனை? 91 படலங்கள். விலாதத்து காண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் மொத்தம் எத்தனை? 23 படலங்கள். நுபுவத்து காண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் மொத்தம் எத்தனை? 21 படலங்கள். பொறுத்துக. கான் என்பதன் பொருள் காடு. உழுவை என்பதன் பொருள் புலி. மடங்கள் என்பதன் பொருள் சிங்கம். என்கு என்பதன் பொருள் கரடி. ஆற்றுதல் என்பதொன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற கலித்தொகை பாடலை பாடியவர் யார்? நல்லந்துவனார். பண்பெனப்படுவது என்பது யாது? அன்புடையரை பிரியாது வாழ்தல். அன்பெனப்படுவது யாது? சான்றோர் வழி அறிந்து வாழ்தல். அறிவெனப்படுவது எது என்று கவிஞர் கூறுகிறார்? அறிவிலார் சொல் பொறுத்தல். நெருக்கம் எனப்படுவது யாது? கொடுத்த வாக்கை காத்து நிற்பது. நிறைவு எனப்படுவது யாது? பிறர் அறியாது மறைபொருள் காத்தல். நீதிமுறை எனப்படுவது யாது? ஒருபால் கோடாது ஒருத்தல். நல்லந்துவனார் அவர்கள் கலித்தொகையில் கீழ்கண்ட எந்த பகுதியை பாடியுள்ளார்? நெய்தற்களி. நெய்தற்களியில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? 33. கலித்தொகையை தொகுத்த புலவர் யார்? நல்லந்துவனார். கலித்தொகையில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? 150. கீழ்கண்ட எந்த நூலை படிக்கும்போது கருத்தாழமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும் என்று தமிழ் சான்றோர் கூறுகின்றனர்? கலித்தொகை. போற்றாரை பொறுத்தல் என்பது டேஷ் எனப்படும். பொறை எனப்படும். கவிகை என்பதன் பொருள் குடை. நந்திக்கலம்பகம் என்னும் நூலில் கீழ்கண்ட எந்த மன்னன் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்றது? மூன்றாம் நந்திவர்மன். நந்திக்கலம்பக நூலின் காலம் யாது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. கலம்பக நூல்களில் முதல் நூல் எது? நந்திக்கலம்பகம்.
பல வகை பொருள்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து இயற்றப்படும் நூல் டேஷ் எனப்படும். கலம்பகம் எனப்படும். பனை என்னும் சொல்லின் பொருள் யாது? மூங்கில். மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவக்கோட் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் எது? திருவஞ்சை களம். குலசேகர ஆழ்வார் கீழ்கண்ட யாரிடம் மிகுதியாக பக்தி கொண்டிருந்தார்? ராமபிரான். குலசேகர ஆழ்வார் அவர்கள் தமிழில் இயற்றிய நூல் எது? பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் அவர்கள் வடமொழியில் இயற்றிய நூல் எது? முகுந்த மாலை. திருவரங்கத்தின் எத்தனையாவது மதிலுக்கு குலசேகரன் வீதி என்னும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது? 3ஆம் மதில். கீழ்கண்ட எந்த நூலானது தீந்தமிழ் பணுவல் என அழைக்கப்படுகிறது? 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி நூலானது 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது தொகுப்பில் உள்ளது? முதல் 1000. பெருமாள் திருமொழி நூலில் உள்ள பாசுரங்கள் மொத்தம் எத்தனை? 105. சீக்கிரம் செல்க நேர் வழியில் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் சாலை இளந்திரையன். செல்லும் வழியில் முன்னேறி செல்வதற்கு கீழ்கண்ட எந்த இரண்டும் துணையாக இருப்பதாக புலவர் குறிப்பிடுகிறார்? கண்கள், காதுகள். செடியின் வெற்றி கீழ்கண்டவற்றில் எதிர் இருப்பதாக கவிஞர் குறிப்பிடுகிறார்? வேர். சாலை இளந்திரையன் அவர்கள் எந்த கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராகி பின் தமிழ்துறை தலைவர் ஆனார்? டில்லி பல்கலைக்கழகம். கீழ்கண்டவற்றில் எந்த சங்கம் தோன்ற சாலை இளந்திரையன் காரணமாக அமையவில்லை? சென்னை தமிழ் ஆராய்ச்சி கழகம். சாலை இளந்திரையன் அவர்கள் எந்த ஆண்டின் போது தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றார்? 1991. நிற்க நேரமில்லை என்ற தலைப்பில் சாலை இளந்திரையன் எழுதிய கவிதையானது கீழ்கண்ட எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? பூத்தது மானுடம். சாலை இளந்திரையன் எழுதிய எந்த 2 நூல்களானது தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசுகள் பெற்றுள்ளன? புரட்சி முழக்கம், உறைவீச்சு. சிறு வயதில் தன் குடும்பத்தால் சொக்கன் என அழைக்கப்பட்ட புலவர் யார்? சாலை இளந்திரையன்.